அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஃபிசா குக்கிங் ஆஃப் யுவர்ஸ். இன்றைக்கி வந்து பீஃப் வந்து நான் சின்ன சின்ன துண்டுகளாக வந்து எடுத்திருக்கேன். 1 கிலோ எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து கபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரோட் சைட் பண்ணுற மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா 4 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுலேயே நான் 1 கிளாஸ் தண்ணியும் அதுலேயே உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதுலேயே நான் 1/2 டேபிள் ஸ்பூன் நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் நான் எதுவுமே சேர்க்கல, உப்பும் மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்த்திருக்கேன். இது இப்போ அப்படியே 6 விசில் விட்டுடலாம். இதுக்கு மூடியை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மூடியை போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அது விசில் வர வரைக்கும் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அரிசி 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஜீரகம், அதுக்கப்புறமா மிளகு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாமே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ இதிலே நான் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுலேயே கறியிலேயே போட்டிருக்கோம் இல்லையா, அதனால இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் முட்டையை சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன். முட்டை 1 ஆட் பண்ணிக்கிறேன் இதுலேயே. இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதிலே அது வேக வச்ச கறியை இதிலே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. அப்படியே பிச்சை உடனே வருது. இது 4 விசில் விட்டேன் நான். இந்த மாதிரி போட்டு வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வேக பொரிக்கும்போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஹார்ஷாக இருக்காது. இது கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. நான் இது நல்லா ட்ரை பண்ணிக்கிட்டேன். இது இந்த மசாலாக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இது எல்லாமே சேர்த்துட்டேன். இந்த மசாலாக்குள்ளேயே இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றல, தயிரோடையே சேர்த்து பிசைஞ்சிட்ருக்கேன். ஏன்னா தயிர் இதுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால நான் தயிர் அதிகமாக தான் போட்டிருக்கேன். நான் வேறு எந்த தண்ணி ஐட்டமும் யூஸ் பண்ணல. முட்டை, தயிர் 2 மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதிலே நல்லா மேக்னேட் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு சூப்பராக இருக்கும், சாஃப்டாகவும் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நான் மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். நான் இதில் ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. அதுலேயே இது காஷ்மீரி மிளகாய் பொடி போட்டிருக்கிறதுனால அதுலேயே கலர் வந்துச்சு. நல்லா மேக்னேட் ஆகிடுச்சு. பாருங்கள், மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் அரை மணி நேரத்துக்கு இதில் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். நல்லா இது மசாலா எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடும் இதில். அதனால நான் ஒரு அரை மணி நேரம் வச்சிங்கனாக்கா போதும் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் எண்ணெயை பொரிக்கிறதுக்காக வச்சுட்டேன். கறி கூட நல்லா மேக்னேட் ஆகிடுச்சு. நான் அரை மணி நேரமாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ எடுத்திருக்கேன். இப்போ அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பொரிஞ்சு வருது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ இது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிக்கோங்க. அப்போ தான் சாஃப்ட்னஸ் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கபாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அல்லாஹ் ஹாஃபிஸ்.